அப்போது ஒரு விதமான பதட்டத்தையோ பயத்தையோ படபடப்பையோ கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். போன முறையும் அப்படி தான் நடந்துன்னு இருந்துச்சு, இப்பயும் இப்போ தான் நடக்குது. அது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, இறை ஸ்தானம், அதாவது இறைவன், இறை கோவில், இது எல்லாமே எதை கொடுக்கறது? ஞானத்தையும் அறிவையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பொக்கிஷ அறை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத பலன் எவ்வாறாக இருக்கும்? இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் முதல்ல நம்ம பார்க்கறது லக்னாதிபதி. எப்போ பார்த்தாலுமே லக்னாதிபதியை பார்க்கணும். லக்னாதிபதி இந்த வருஷம் ஃபுல்லாக 6ல் தான் போய் நிற்கிறார். அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக சிரமமாக இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வரும். அதுக்காக தான் நம்ம ஜாதகத்தில் அடுத்த ஒரு நிலைமை கொடுக்குறாங்க, திரிகோணஸ்தானாதிபதிகள் அப்படின்னு. ஜாதகம் ரொம்ப எளிமையான விஷயம், ஆனால் நிறைய சயின்ஸை சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த திரிகோணாதிபதிகள், லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி திரிகோணாதிபதி. இந்த 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே நிற்கிறார் அப்படின்னா, அவரும் 6ல் தான் போய் மறைகிறார். அந்த ஆடி மாதத்துலேருந்தே 6ல் தான் இருக்கிறார். அப்போ தனுசு ராசிக்கு ஆழ்மன சிந்தனை, விரயம் ஸ்தானம் 6ல் போய் நிற்கும். அப்போது ஒரு விதமான பதட்டத்தையோ பயத்தையோ படபடப்பையோ கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். போன முறையும் அப்படி தான் நடந்துன்னு இருந்துச்சு, இப்பயும் இப்போ தான் நடக்குது. அது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, செவ்வாய் மிதுனத்துக்கு வர்ற வரைக்கும் நடக்கும். அதாவது மிதுனத்துக்கு செவ்வாய் எப்போ வரார் அப்படின்னா, ஆவணி மாதம் 10ஆம் தேதி வந்துடுறார். அப்போது அந்த ஒரு 10 நாள், ஆவணி 10 வரைக்கும் செவ்வாய் அங்கே வர்றார். அப்போது அதுக்கு பிறகு நல்லா இருக்குமா அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல, அதாவது சந்திரனுக்கு 7ல் செவ்வாய் உட்காருவார். செவ்வாய் செவ்வாய் சேர்க்கை நடக்கும். அப்போ ஆழ்மன ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் இந்த பதட்டம் பயம் இல்லாமல் இருப்பார்கள். அப்போ இது வரைக்குமே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் பலத்தையும் ஒரு விதமான மன அழுத்தத்தையும் சஞ்சலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை. சார், ஏற்கனவே பதட்டம் பயம் இருக்க தான் செய்யுது. அது எல்லாத்துலேயும் எது எதெல்லாம் இருக்கும்? தொழிலில் இருக்கும், வியாபாரத்தில் இருக்கும், வேலையில் இருக்கும். இப்போ தொழில் வேறு, வியாபாரம் வேறு, வேலை வேறையா அப்படின்னா, ஒரு சிலர் சொந்த தொழில் செய்வாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க, ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்வாங்க, ஒரு சிலர் கவர்மெண்ட் வேலை செய்வாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிமாணங்கள் இருக்கும். அந்த பரிமாணத்தில் இந்த ஜாதகருடைய தன்மை பிரகாரம் ஒரு விதமான மன அழுத்தம், சஞ்சலம், போராட்டம், விரக்தி, வேதனை, வலி, இந்த மாதிரிலாம் அவருக்கு வரக்கூடிய ஒரு தன்மை. இது எல்லாமே ஒருத்தருக்கே வருமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதாக. ஒரு சிலருக்கு மன அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த வேலையில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஒரு சிலருக்கு நம்ம 6ல் இருக்கிறது ருணரண சத்துருஸ்தானத்தில், அதாவது எப்படி இருக்கும்? சார், உடம்பு டயர்டாக இருக்குது, பிபி இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, ஏனே தெரிய மாட்டேங்குது சார், அது இருக்கும். இப்போது எந்தெந்த ஜாதகருக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான நோய்கள் வரும் என்பதை நாம் அறிந்து ஆராய்ந்து கூற முடியும். அவருடைய ஜனன ஜாதகத்தையும் வைத்து கொண்டு இந்த காலகட்டத்தில் இந்த நோயால் இந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அதிகாரமும் உண்டு. இது கர்மாவை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது நம்ம கரெக்டாக ரெகுலராக ஒரு ஜாதகத்தை பார்த்து கொண்டே வரவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இவருடைய கர்மாக்கள் இது மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இதிலேருந்து நீங்கள் விளக்கிக்கலாம். அப்போது நம்ம கடவுள் இல்லை, ஜோதிடர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ இந்த கடவுள்கிட்ட நீங்கள் இங்கே போனீங்கன்னா இது எளிய முறையில் இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். இறை ஸ்தானம், அதாவது இறைவன், இறை கோவில், இது எல்லாமே எதை கொடுக்கறது? ஞானத்தையும் அறிவையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பொக்கிஷ அறை. ஆலயம் தொழுதல் சாலமும் நன்று என்று பெரியவர்கள் சொன்னார்கள். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன் அந்த கோவிலில் குடியிருக்கணும்? ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சயின்ஸு. ஒரு கோவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இடி விழாது, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலை சுற்றி இடி விடாது. அந்த காலத்தில் இடிதாங்கியாக செயல்பட்ட இடம் எது? கோபுரங்கள். இப்போ அந்த கோபுரத்தின் மேலே
நம்ம இடிதாங்கி வச்சுருக்கோம். ஆனால் இந்த இடிதாங்கிகளுக்கெல்லாம் இல்லாத முன்னாடியே கோபுர கலசங்கள் உச்சியில் உயரத்தில் மேல் நோக்கி நின்று கொண்டிருந்தது. தஞ்சை பெரிய கோயிலாகட்டும், திருவண்ணாமலை பெரிய கோயிலாகட்டும், காஞ்சிபுரம் கோயிலாகட்டும், இந்த கோபுரங்கள் எல்லாம் நம்ம இந்த விமானங்கள் எல்லாம் பார்த்தோன்னா எங்கேயோ மேலே கிட்டத்தட்ட 200-300 அடிக்கு மேலே நின்று இருக்கக்கூடியது. தஞ்சை பெரிய கோயில் 219 அடி. அப்போது இப்போ தான் நம்ம வந்து இந்த நூற்றாண்டில் தான் நம்ம இடிதாங்கி வச்சு இடி விழக்கூடாதுன்னு நம்ம பாடுபட்டுன்னு இருக்கிறோம். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடிதாங்கியும் இல்லை. அப்போ அது மேலே இடி விழுந்திருக்காதா? அப்போது வருண பகவான் அந்த இடியை அவர் மேலே போட்டிருக்க மாட்டாரா? அப்போ இந்திர பகவான் இடியை போட்டிருக்க மாட்டாரா? காரணம் வேற ஒன்றும் இல்லை. நம்ம இந்த வருண பகவான், வாயு பகவான், குபேர பகவான், இந்திர பகவான் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதைகளை வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தவன் தமிழ். அவன் தமிழை முறையாக கண்டுபிடிச்சான். அந்த கோவில் கலசத்தில் வரகு, கம்பு, அதாவது இந்த சிறுதானியங்கள்லாம் வைத்து அந்த மேலே கலசத்தை வச்சு, அந்த செப்பு தகட்டினால் ஆன கலசத்தை வைத்து அந்த கலசத்தினுடைய அடிப்பகுதியை எங்கே கொண்டு வந்து வச்சான்? இறைவனுடைய பூமியில் பதித்தான். அப்போது மேலே இருக்கிற பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கக்கூடிய ஒரு தன்மை கீழே இருக்கிற மூலவருக்கு உண்டு. அதுதான் மூலஸ்தானம். அப்போது அந்த இடியோ மின்னலோ எதுவும் எதையுமே தாக்காத மாதிரி அவன் சஞ்சாரம் செஞ்சான். எல்லா கோபுர கலசத்திலையும் இடி இறங்கும், கண்டிப்பாக இறங்கும், இறங்காதுன்னு சொல்லவே முடியாது. அந்த இடியை உள்வாங்கக்கூடிய தன்மையை உருவாக்கி வைத்தான். அந்த தன்மையினால் அந்த கலசத்தின் ஈர்ப்புத்தன்மை அந்த இழுத்துக்கும். அதனால் சுற்றி இருக்கிற பக்கங்கள் எல்லாம் இடி விழாமல் காக்கப்படும். ஒரு ஊர் எவ்வளோ தூரம் இருக்கும்? 2-3 கிலோமீட்டர் இருக்கும். சுற்றி 2க்கு 2, 3க்கு 3, 6க்கு 6 அப்படின்னு பறந்து விரிந்த ஒரு இடமா இருக்கும். அப்போது அந்த கலசங்கள் அந்த ஊரை காப்பாற்றும். அதனால தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன்னா இடி விழுந்துடும், மரங்கள் பட்டு போகக்கூடியதாக இருக்கும். பூமியில் அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கிணத்துல ஏதாவது இடி விழுந்த கிணறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊற்று பெருக்கெடுக்கும். அவ்வளோ பெரிய விஷயம். அதாவது அந்த இடியை ஒரு தென்னை மரத்தில் விழுந்ததுன்னா அந்த தென்னை மரமே பட்டு போயிடும். ஏதாவது ஒரு மரத்தில் விழுந்ததுன்னா கூட நீங்கள் இடி விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் ஆட்கள் மேலே விழுந்து கூட ஆட்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், கோவிலுக்கு அருகாமல் நடந்துச்சா கோவிலை தாண்டி நடந்துச்சான்னு பாருங்கள். ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு இடத்துல கோவில்கள் இல்லாத ஒரு இடத்துல நடந்திருக்குமே தவிர இடி மேலே விழுந்துருச்சு இந்த கோவிலை சுற்றி இருக்கிற இந்த சுற்றி இருக்கிற ஊரில் இந்த மாதிரி இடி விழுந்துருச்சு, இடியினால் இறந்துட்டாங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவ்வளோ இது அறிவியலை வச்சான். இப்போ நம்ம இடி தாங்கின்ற ஒரு ஒரு கருவியை நம்ம பொருத்தி இருக்கிறோம். ஏன்னா கோவிலுக்கு நம்ம நாம் பக்கபலமாக இருக்கிறோமா? அன்னைக்கே அவன் சயின்ஸை கண்டுபிடிச்சி இடிதாங்கியாக செயல்பட வச்ச ஒருத்தன் இன்னைக்கு நம்ம அறிவியல் நம்ம ஆளுங்க அதுக்கு மேலே ஒரு உருவாக்கத்தை கொடுத்து அதுக்கு ஒரு இடிதாங்கி வைக்கிறான். என்னடா அது? ஏன்னா அதுதான் இடிதாங்கின்னு வச்சோம். அதுக்கு பிறகு ஏன் உடனே அதுக்கு ஒரு சாயம் பூசுவான். அதில் ஒரு 12 வருஷத்தில் ஒரு முறை நம்ம கலசம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும், அதில் வரகு, கம்பு இதெல்லாம் வச்சு அது இந்த பூமி அழுதுச்சுன்னா அதை காப்பாற்றக்கூடிய அதிகாரம் நம்ம திடீர்னு நம்ம இந்த நெல்லை எடுத்துக்கலாம். எத்தனை பேருக்கு சமைப்பேன், எத்தனை பேருக்கு பண்ணுவேன்? தானியத்தை அதில் வைத்ததுக்கு உண்டான காரணம் என்ன? இந்த இடியை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அதனால் தெய்வ வழிபாடு என்பது நமக்கு ஒரு மிக அற்புத பலனை தரக்கூடியது. இது சயின்ஸு. இந்த ஜோதிடம் என்பது அற்புதமான சயின்ஸு. அந்த சயின்ஸை உணரணும். திரிகோண ஸ்தானங்கள், இப்போது லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, இப்போ 6ஆம் அதிபதி 6ல் போய் லக்னாதிபதி நிற்கிறார், 5ஆம் அதிபதி நிற்கிறார். மனக்குழப்பம், சஞ்சலம், வேதனை, போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் லக்னத்திற்கு 9ல் சூரியன் பலமாக ஆட்சியாக நிற்கின்றார். அப்போது 9ஆம் அதிபதி திரிகோண ஸ்தானாதிபதி 1ல் சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறார். அப்போது உங்களுக்கு பாக்கியத்தையும் பலத்தையும் அள்ளித்தரக்கூடியவராக இருப்பார், நன்மையை பயக்கக்கூடியவராக இருப்பார், சிறப்பாக இருக்கும். அப்போது தொழில், இந்த இடத்துல தொழில் நல்லா இருக்குமா? இந்த ஒருத்தர் நல்லா இருக்கிற தொட்டு உங்களுடைய மற்ற மனக்கவலைகள் எல்லாத்தையும் ஒரு தவிடுபொடியாக்கி விடுவார். இதுதான் இந்த விஷயம். அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
அப்படின்னா இந்த இடத்தில் இந்த ஜாதகர் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜாதகர் சர்ப வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும், மாரியம்மன் கோவில் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த 2 முறையை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. உங்களுக்கு யோகமும் பாக்கியம் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அற்புத பரிகாரமாக இந்த பரிகாரம்.